Hi friends, welcome to our Sainila Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான், இறால் 65. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கம்மியான டைம் தான் ஆகும். அதே மாதிரி இன்க்ரீடியண்ட்டும் நமக்கு ரொம்பவே கம்மி தான், ஆனால் டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் நான் 200 கிராம் இறாலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இறாலை வந்து நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க, ஏன்னா அதில் மண் இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்போம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கலருக்காக நான் இதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் சில்லி பவுடர் இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இறாலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். முட்டை ஒன்று எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் மசாலா எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணிக்கு பதில் இந்த முட்டையை நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இறால் வந்து எனக்கு பெரிய இறால் தான் கிடச்சிச்சு, உங்களுக்கு சின்ன இறால் கிடச்சிதுன்னா அதில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி எல்லா இறால்லையும் மசாலா படணும், அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம மூடி போட்டு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இறால் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன், ஏன்னா இறால் பொரிக்கும் போது அதோட ஸ்மெல் வந்து அந்த எண்ணெயில் வந்துடும். ஸோ அந்த எண்ணெயை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். நீங்களும் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இறால் துண்டுங்களை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடும், ஸோ அதனால் நல்லா திருப்பி விடுங்க. இறால் நமக்கு ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ இறால் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான இறால் 65 ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இறால் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கடையில் போய் சாப்பிட்றத விட வீட்டில் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ஹோட்டலில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.